எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலில் இருக்கிற டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றி தான் நான் என்னோடய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத சில பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் என்னோடய சேனல்லையும் இந்த வீடியோவை டீட்டெயிலாக போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு கூட நம்மளால் கோல்டு வாங்க முடியும். ஸோ முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். சரி, ஓகே, நம்மளும் நம்ம சேனலில் இந்த வீடியோவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கோல்டு சம்மந்தமான வீடியோ அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கோல்டு ரேட் என்ன அப்படின்றத நான் இதில் எழுதியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நேற்று ரெடி பண்ணனால நேற்றோட கோல்டு ரேட்டை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேற்று வந்து ஒரு கிராமோட கோல்டு ரேட்டு வந்து 5780 ரூபா. சில்வர் ரேட் வந்து 76 ரூபா 50 பைசா. ஸோ டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து தங்கமயிலில் இருக்குது. தங்கமயில் வந்து 54 பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தங்கமயிலில் தான் இந்த ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து 330 நாள் இதோட பீரியட் வந்து. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 100 ரூபாயிலருந்தே நம்ம இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம 100 ரூபாய் எடுத்துகிட்டு மல்லிகை கடைக்கு போயிருப்போம். ஆனால் 100 ரூபாய் எடுத்துகிட்டு நகை கடைக்கு போயிட்டு கோல்டு வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் இந்த ஆப்பில் வந்து நம்மளால் 100 ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை முறை வேணாலும் இந்த ஆப்பில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு வாட்டி தான் வாங்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் அப்படின்ற ஒரு லிமிட்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கே நம்ம 4-5 வாட்டி கூட நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். ரெண்டாவது இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ண, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண, ஓப்பன் பண்ணது கிடையாது. இந்த ஆப் வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அன்னையிலேருந்து கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 75 நாளைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக கோல்டு வாங்குகிறோமோ அதுக்கெல்லாம் வந்து 5% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்து 76லேருந்து 150 50வது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா, அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டுக்கெலாம் வந்து 3.75% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்து 151 அதாவது 151வது நாள்லேருந்து 225வது நாள் வரைக்கும் நம்ம வாங்குகிற கோல்டுக்கெல்லாம் 2% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்து 226வது நாள்லேருந்து 300வது நாள் வரைக்கும் நம்ம வாங்குகிற கோல்டுக்கெல்லாம் 0.75% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டு 30 நாள் மட்டும்தான் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 330 நாள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 11 மந்த் வரும். இது நார்மலாக நம்ம எல்லா நகை கடையிலையும் 11 மந்த் ஸ்கீம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டிருப்பீங்க. அதுக்கான பெனிஃபிட்னு சொல்லி வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில கடையில் இருக்கும். சில கடையில் வந்து சில பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 18%, 15% அதுக்குள்ளே இருக்கிற கோல்டு எல்லாம் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்தால் நம்ம அதுக்கான வேஸ்டேஜை மட்டும் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம கண்டிப்பாக வேஸ்டேஜ் கொடுத்து தான் நகை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பெஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். கோல்டு ரேட் என்ன இருக்குது, கம்மியாக இருக்கும் போதெல்லாம் நம்ம வீட்லேயே நம்ம மொபைல் ஃபோன் எடுத்தோன்னே இந்த ஆப்பில் இருந்து நம்மக்கிட்ட எவ்வளோ அக்கௌண்ட்டில் காசு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அன்றைக்கான கோல்டை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ நேராக நம்ம கடைக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது. இந்த ஆப் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. ஸோ நம்ம ஷாப்புக்கு போயிட்டு தான் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை. நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே ப்ளே ஸ்டோரில் இருந்து தங்கமயில் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி என் ஃபோனில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னும் நான் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட பிரான்ச் வந்து நான் இருக்கிற இடத்துல, அதாவது சென்னையில் இல்லை. நான் கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க லொக்கேஷன் பார்த்துட்ருக்கோம், இன்னும் எதுவும் செட் ஆகலை, கூடி சீக்கிரத்தில் செட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் சென்னையில் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் டிஜிகோல்டு ஸ்கீம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக என் செல்ஃபோன்லேயும் நான் அந்த ஆப் உள்ள போய் வீடியோ எடுத்தேன். பட் அது வந்து என்னால் இந்த கைன் மாஸ்டருக்குள்ளே போட்டு அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. அதனால தான் என்னால் காட்டிக்க முடியல, இல்லைன்னா நான் கண்டிப்பாக காட்டியிருப்பேன். ரெண்டாவது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்மளால் 100 எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டு என்ன வேணுமோ அந்த மளிகை சாமான் வாங்கிக்க முடியும். ஆனால் நகை கடைக்கு போயிட்டு எனக்கு 100 கோல்டு வேணும்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது, வாங்க முடியாது. ஆனால் இந்த ஆப்பில் வந்து நம்மளால் 100 கூட கோல்டு வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 4 வாரம் வரும். ஸோ நம்ம 4 வாரத்துக்கும் 100 மட்டும் செலவு பண்ணால் போதும். 400 செலவு பண்ணால் நம்மளால் ஒரு வாரத்துக்கு கோல்டு வாங்க முடியும், ஒரு மாதத்துக்கு கோல்டு வாங்க முடியும். ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு 200 நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம ஒரு 600 கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம 100 மில்லி கிட்ட கண்டிப்பாக சேவ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நம்ம 11 மாதத்துக்கும் 600 கொடுத்து நம்ம கோல்டு வாங்குகிறோம் 100 மில்லியா அப்படின்னா கண்டிப்பாக 11 மந்தில் வந்து நமக்கு 1 கிராமும் 100 மில்லியும் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக சேர்ந்துருக்கோம். என்னென்னா நம்ம இந்த 1 கிராமை வாங்கிறதுக்கு ஷாப்புக்கு போனோம்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமில் நம்ம காயின் வாங்கிக்கலாம். ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸியாக இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆப்பில் கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வருஷத்துக்கு வந்து 1 கிராம் காயின் வந்து இந்த ஆப் மூலமாகவே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 54 பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த கடை இல்லைன்னாலும் ஆன்லைன் ஷாப்பும் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வேணுன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால தான் நான் வந்து இல்லை, டைரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் நான் அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஷாப் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கடைக்கு போயிட்டு டைரெக்டாக வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.